ரஷ்யாவின் கல்வி முறையில் ஒரு தேர்வில் பெறக்கூடிய அதிகபட்ச மதிப்பெண்கள் 5. ஆனால் அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மாணவர்கள் பதில் தாளை முற்றிலும் காலியாக சமர்ப்பித்தாலும் அவருக்கு 2 மதிப்பெண்கள் கொடுக்கிறார்கள். இதை கேட்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது இல்லையா? அது பொருத்தமற்றதாகவும் தெரிகிறது. எதுவும் எழுதாத ஒருவருக்கு 0 தானே கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது. அந்த ஆர்வத்துடன் இந்தியாவிலிருந்து சென்ற ஒருவர் டாக்டர் தியோடர் மெட்ரோயலிடம் இதற்கான விவரம் கேட்டார். சார், ஒன்றுமே எழுதாத மாணவருக்கு 2 மதிப்பெண்கள் கொடுப்பது எப்படி சரியாக இருக்கும்? டாக்டர் மெட்ரோயேவ் சிரித்தார். பிறகு அமைதியாக மிகவும் சிந்தனையோடு கூடிய குரலிலே அவர் சொன்னார், 0 என்றால் இல்லாத நிலை. ஒரு மனிதன் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அவனை எப்படி 0 என்று சொல்ல முடியும்? ஒரு மாணவன் வகுப்பு அறைக்கு வருவதற்கே எவ்வளவு முயற்சி எடுக்கிறான் என்று யோசித்து பாருங்கள். கடும் குளிரில் விடியற்காலையில் எழுந்திருக்கலாம், தூரத்திலிருந்து பேருந்து அல்லது ஏதாவது ஒரு வாகனம் அல்லது ரயிலில் நின்று கொண்டே பயணம் செய்திருக்கலாம். பதில் தாளை காலியாக கொடுத்திருந்தாலும் அவன் வந்திருக்கிறான் என்பதே அவன் முயன்றிருக்கிறான் என்பதற்கான ஒரு சான்றுதானே. அப்படி இருக்க நான் எப்படி அவனை 0 என்று மதிப்பிட முடியும்? அவர் தொடர்ந்து கூறினார், ஒருவேளை அவனால் பதில் எழுத முடியாமல் போயிருக்கலாம். அதனால் அவன் எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் அழித்து விடலாமா? அவன் இரவெல்லாம் விழித்திருந்து படித்த நாட்கள், வாங்கிய நோட்டுகள், திறந்த புத்தகங்கள், அனுபவித்த போராட்டங்கள், இதையெல்லாம் நாம் புறக்கணிக்கலாமா? இல்லை என் அன்புள்ளவனே, ஒரு மனிதன் எப்போதும் 0 அல்ல. 0 கொடுக்கும்போது நாம் அவனுடைய தன்னம்பிக்கையை பறிக்கிறோம், அவனுக்குள் இருக்கும் தீயை அணைத்து விடுகிறோம். ஆசிரியர்களாகிய நம்முடைய கடமை மாணவர்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்க உதவுவதாக இருக்க வேண்டும். அவர்கள் முயற்சியை கைவிடச் செய்வதாக இருக்கக்கூடாது. ஆம் அன்பர்களே, கல்வி என்பது மதிப்பெண்கள் அல்லது எழுத்து பதில்கள் மட்டுமல்ல. கல்வி என்பது மனிதர்களை உயிருடன் வைத்திருப்பது, முயற்சியை மதிப்பது, நம்பிக்கையை பாதுகாப்பது. கல்வி என்னும் அறிவை பகிர்வது மட்டுமல்ல, அது மனிதத்தன்மையை நடைமுறையில் காட்டுவது. பல நேரங்களில் ஒரு 0 மதிப்பெண் மாணவர்களுக்கு மரண மணி போல ஆகிவிடுகிறது. அந்த 0 பார்த்ததும் பயம் மனதை நிரப்புகிறது. கற்றலின் மீது ஆர்வம் குறைகிறது. மெல்ல மெல்ல கல்வியையே வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஒரு ஆசிரியருடைய கடமை என்ன? ஊக்கமளிப்பது, ஆறுதல் சொல்வது, நீ முடியும், மீண்டும் முயற்சி செய் என்று சொல்லுவது. ஒரு காலியான பதில் தாளுக்கும் குறைந்தபட்ச மதிப்பெண் கொடுக்கும் பொழுது அங்கே மையில் சொல்வது இதுதான், நீ 0 அல்ல, நீ முக்கியமானவன், நீ இன்னும் திறன் கொண்டவன், நீ தோல்வியடையவில்லை, இந்த முறை வெற்றி பெறவில்லை, அவ்வளவுதான், மீண்டும் முயற்சி செய். ஒரு மாணவனின் எதிர்காலம் ஒரு ஆசிரியரின் கையில்தான் உருவாகிறது. ஆசிரியர்கள் கொஞ்சம் மனிதநேயமாக மாறினால், எண்களை தாண்டி முயற்சியையும் பார்க்க கற்றுக்கொண்டால், பல மனமுடைந்த மாணவர்கள் மீண்டும் கனவு காண துணிவார்கள். இந்த அறிவு ரஷ்யாவிற்குள் மட்டுமே சிக்கிக்கொள்ளக்கூடாது. உலகம் முழுவதும் உள்ள ஆசிரியர்களிடம் இது பகிரப்பட வேண்டும். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. செய்வோமா?